ஒரு டோர் வாங்கினீங்கன்னா மெயினா என்ன செக் பண்ணுவோம்னா அதோட டியூரபிலிட்டி. இது வந்து SS 304 கிரேட் கொடுக்குறோம். 304 கிரேட் SS மேல பெயிண்ட் அடிச்சு தரோம் உங்களுக்கு. ராக்வுல் ஃபார்ம் தான் நீங்க வாங்கணும். ஹனிகாம் பேப்பர் நீங்க டோர் வாங்குனீங்கன்னா 100% காஸ்ட் கட்டிங் டோஸ் எல்லாமே ஹனிகாம் பேப்பர் டோஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிலாம் வந்திருக்கு. எல்லாமே சைனால இருந்து வருது. சைனால இருந்து 120 கண்ட்ரிஸ் சப்ளை பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டியில டோர் வருது. ஒன்னு கோல்ட் ரோல் சொல்லுவாங்க ஷீட், ஒன்னு வந்து ஹார்ட் டிப் ஷீட் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங்னஸ் வரும் டோர் உங்களுக்கு. கோல்ட் ரோல் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஷீட், அயன் ஷீட். இது இந்த ஷீட் பாருங்க இப்படியே மோல்ட் ஆயிடுச்சு. குவாலிட்டி கம்மின்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா மோல்ட் அவ்வளோ சீக்கிரம் மோல்ட் ஆகாது உங்களுக்கு. ரிட்டர்ன் வந்துடும். திருப்பி உங்களுக்கு பண்ணா ரிட்டர்ன் வந்துடும். அந்த ரிட்டர்ன் வந்துடும். என்ன பண்ணா ரிட்டர்ன் வந்துடும். ஷீட் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தரமான ஷீட் தான் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வலசரவாக்கம் சையத் ஸ்டீல் டோர்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் இப்போ இங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஒன் பை ஒன் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். வணக்கம் சார், நான் உங்க சையத் பேசுறேன் சார், சையத் ஸ்டீல் டோர்லேருந்து. இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம். நம்ம எவ்ரிடே நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பட் எவ்ரி வீடியோவில் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு டோட்டல் அவேர்னஸ் கொடுக்குறேன் டோருக்கும் உங்களுக்கு. என்னோட டோருக்கும் மற்ற கம்பெனி டோருக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இப்போ நிறைய புது மாடல்ஸ் எடுத்து வந்துருக்கோம் உங்களுக்கு. மேட் ஃபினிஷிங்ல உங்களுக்கு நிறைய புது மாடல்ஸ் வந்திருக்கு. 3 அடியில், 3 காலில், 3.5, 4 அடியில் 2-3 புது கம்பெனிஸ் வந்திருக்கு. அந்த கம்பெனியும் நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வாங்குறீங்கன்னா என்ன டோர், ஜஸ்ட் ஒரு கடைக்கு போகிறோம் டோர் வாங்கி தரோம் அப்படின்னா தட்ஸ் நாட் டோர் உங்களுக்கு. ஏன்னா சைனால இருந்து வர டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ல வந்துட்டு குவாலிட்டி இப்படி இருக்கும், அடுத்த கண்டெய்னர்ல வர குவாலிட்டி இப்படி இருக்கும் சொல்லிட்டு அது எனக்கு தான் தெரியும், சைடு தான் தெரியும். ஏன்னா நான் வந்து இம்போர்ட்டட் வாங்கி கஸ்டமருக்கு விற்கிறேன். கஸ்டமர் கொடுக்கறது நல்ல குவாலிட்டி கொடுக்கறது சையத் டோரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நல்லா இருந்தா விற்பேன், நல்லா இல்லையா எடுத்து வெளில வச்சிருவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு இந்த டோர் வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்னு கஸ்டமர் கையில தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கு கஸ்டமர் சஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் பண்றது இல்ல. கஸ்டமர் ஹார்டன் மணிக்கு நான் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்றேன். நம்ம யூஸ் பண்ற ஷீட், அதர் கம்பெனி யூஸ் பண்ற ஷீட்ல நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிலாம் வந்திருக்கு. ஸ்டீல் விற்கிறாங்க. மேட் இன் தைவான் சொல்றாங்க, அமெரிக்கா சொல்றாங்க, லண்டன் சொல்றாங்க. எல்லாமே சைனால இருந்து வருது. சைனால இருந்து 120 கண்ட்ரிஸ் சப்ளை பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டியில டோர் வருது. ஒன்னு கோல்ட் ரோல் சொல்லுவாங்க ஷீட், ஒன்னு வந்து ஹார்ட் டிப் ஷீட் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மேனுஃபேக்சரிங்னஸ் வரும் டோர் உங்களுக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்றது ஹார்ட் டிப் தான் யூஸ் பண்றோம். மற்ற கம்பெனி யூஸ் பண்றது கோல்ட் ரோல் யூஸ் பண்றாங்க ஷீட் உங்களுக்கு. மெயின் ஷீட்னா இதான் ஷீட் சொல்லுவாங்க. இந்த ஷீட்டோட குவாலிட்டி தான் மெயின் முக்கியம். வாட்டர் ப்ரூஃபா, வாட்டர் ரெசிஸ்டன்ட், இப்படி அவன் சொல்ற எல்லா டீட்டெயில்ஸ் அவங்க சொல்றேன். இந்த கோல்ட் ரோல் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஷீட், அயன் ஷீட். இது உங்களுக்கு அது என்ன பண்ணோம்னா அவங்க ஷீட் திக்னஸ் அதிகமா இருக்காது. இந்த ஷீட் பாருங்க இப்படியே மோல்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப குவாலிட்டி கம்மின்னு அர்த்தம். இது என்ன ஆகும்னா சீக்கிரமா வந்துட்டு இதுல பெயிண்ட்டும் நிக்காது, சீக்கிரம் கலரும் ஃபேட் ஆகும். இதுல ஸ்ட்ரென்த் கம்மி உங்களுக்கு. ஸோ அதே நாங்க யூஸ் பண்ற ஷீட் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிப் கேன்வலஸ் டோர் ஷீட் சொல்லுவோம். இது ஆசிட் வாஷ் பண்ணி அதுக்குமா ஹார்ட் டிப் கேன்வலஸ் டிப்பிங் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சுட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் போறதும் உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட், ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆயிரும், வாட்டர் ப்ரூஃப் ஆயிரும் டோர் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா மோல்ட் அவ்வளோ சீக்கிரம் மோல்ட் ஆகாது உங்களுக்கு. ரிட்டர்ன் வந்துடும். திருப்பி உங்களுக்கு பண்ணா ரிட்டர்ன் வந்துடும். அந்த ரிட்டர்ன் வந்துடும். என்ன பண்ணா ரிட்டர்ன் வந்துடும். ஷீட் வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ ஷீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்துட்டு ஃபோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தரமான ஷீட் தான் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ATSM கிரே அயன் 48 கிரேட் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தான் ஒரிஜினல் ஸ்டீல் சொல்லுவாங்க. இந்த கிரேட் பார்த்தீங்கன்னா ATSM உங்களுக்கு 58 கிரேட். இது 58 கிரேட் வந்துட்டு உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு தரமான பொருள் கிடையாது. இந்த மாடல்லாம் பாருங்க 3 அடி. இது 3 அடி டோர். இது இந்த டோர் பாத்தீங்கன்னா சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 19,000 வரும், மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 20,000 வரும். இந்த ஒரு டோர் இருக்கு. இது எடுத்தீங்கன்னா 3 அடி. சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா பெட்ரூம் போடுறது, மல்டி லாக் பால்கனி டெரஸ் போடுறது 19,000 20,000 மல்டி லாக் வரும். இது ஒரு குவாலிட்டியா இருக்கு. இது வந்து 17,600. இது எக்கனாமிக்கல் கேட்டகரியில வரும். சில கஸ்டமர் கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வேணும்னா வாங்கிக்கலாம். 19,000. மெயின் பாத்தீங்கன்னா டோர் உள்ள என்ன ஃபீலிங் இருக்கு. சைனால இருந்து எடுத்துட்டு வந்துட்டு 200ல இருந்து 300% ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க கஸ்டமருக்கு. இது வந்துட்டு உள்ள பேப்பர் இருந்துச்சுன்னா டோர் உள்ள ஃபீலிங் அது வந்து டெர்மைட் ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண ஹார்ட் ஃபார்ம் ஃபீலிங்னால உங்களுக்கு டெர்மைட் ப்ராப்ளம் வராது. ஐசோலேட்டட் சவுண்ட் ப்ரூஃப், ஷாக் ப்ரூஃப் ஆயிரும். உங்களுக்கு எடுத்து பிடிக்காது. செகண்ட் பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் ரூம்ல போட்டீங்கன்னா செக் பண்ணாது. உங்களுக்கு இந்த மாதிரி வெதர் இருந்தா கூட டெம்பரேச்சரை தாங்கும் உங்களுக்கு.
பேப்பர் ஃபீலிங் தாங்காது. பேப்பர் ஃபீலிங் பாத்தீங்கன்னா டர்மெட் இஷ்யூ வரும், ஏர் கண்டிஷன் சக் பண்ணும், உங்களுக்கு லைட் வெயிட் டோர், இந்த மாதிரி நிறைய பேப்பர் ஃபீலிங்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு மாடல் இருக்கு உடன் ஃபினிஷ்ல. சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 17,600, மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 19,000 வரும். இதுலயே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா வேணும் அப்படின்னா 16 கிரேட்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 19,000 வரும், மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 20,000 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இது ஒரு மாடல் இருக்கு உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 19,000 வரும் 3 கேள், மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 20,000 வரும். 3 கேள் டோர் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். கஸ்டமர் வந்துட்டு நீங்க 19,000 சொன்னீங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. இது 3 கேள் டோர் பிரைஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி டோர், அது நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நிறைய எங்கிட்ட வாங்குறாங்க. சோ இது வந்து பாக்ஸ் ஃப்ரேம் சொல்லுவாங்க சார், பாக்ஸ் ஃப்ரேம் சொல்லுவாங்க. இது பாக்ஸ் ஃப்ரேம், இது இண்டிவிஜுவலா இருக்கு. இது பாருங்க நார்மல் ஃப்ரேம், இது பாக்ஸ் ஃப்ரேம், இது நார்மல் ஃப்ரேம். இது ஃப்ரண்ட்ல இருக்கும், இது பேக்ல இருக்கும். இது வந்து காடி இருந்தா டோர் மாட்ட முடியும், பிட் இருந்தா. இது ரன்னிங் வால்லே நீங்க மாட்டலாம். சப்போஸ் எங்க வீட்டுல ஏதாவது வீட்டுல வந்து ரன்னிங் வால் இருந்துருச்சுன்னா ரன்னிங் வால்லே வச்சுட்டு ட்ரில் பண்ணி டோர் மாட்டிடலாம் உங்களுக்கு. இது ஒரு டோர் இருக்கு. இது டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா பாருங்க, கலவை போடாதீங்க தயவுசெய்து. கலவைக்கும் டோர் ஸ்ட்ரென்தனிங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க உள்ள கலவை போட்டீங்கன்னா ரஸ்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்க வந்து இதுல கலவை போட்டீங்கன்னா டோர் வந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. நீங்க சடனா ஒரு டோர்ல ஏதாவது ப்ராப்ளம், டோர் கழட்டணும் அப்படின்னா நீங்க ஆர்சிசி உள்ள போட்டுட்டீங்கன்னா, கலவை உள்ள போட்டுட்டீங்கன்னா நான் எப்படி டோர் கழட்டுவேன்? இல்ல ஃப்ரேம் இருக்கட்டும் டோர் மட்டும் கழட்டினேன் அப்படின்னா இந்த ஃப்ரேமுக்கும் அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். டோர் மட்டும் சேஞ்ச் பண்றேன்னா அலைன்மெண்ட் இங்க எவ்வளவு கலவை போடுவீங்க, இங்க எவ்வளவு கலவை போடுவீங்க, அந்த கணக்கு இருக்காது. ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்துடும். கமாண்டர் மிஷின் அடிச்சு உடச்சுதான் எடுக்கணும். அதுக்கு பதில் நீங்க ஃபால் சீலிங்ல போற பிஓபி இதுல போடலாம். அதுல உங்க துருவம் பிடிக்காது, நார்மல் மாவுத தட்டினா வந்துடும். இல்லைன்னா ஃபார்ம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு டோருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, கலவை போட்டா டோர் நல்லா ஸ்ட்ரென்த் நினைச்சீங்கன்னா தட் இஸ் நாட் வேலிட் உங்களுக்கு. இங்க அவன் எதுக்கு இந்த மாதிரி புல்லட் ராட் கொடுக்குறான், அவன் கிளாம்ப் கொடுத்துருக்கான், டீ கிளாம்ப் கொடுத்துருப்பான். நீங்க காடி எடுத்து உள்ள வச்சு பூசிடுங்க டோர் சொல்லியிருப்பான். அப்ப ஏன் அவன் வந்து கலவை பத்தி சொல்ல? கலவை போட்டீங்கன்னா டோர் கண்டமாயிரும், டோர் திருப்பி வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்க அந்த கடைக்காரங்கிட்ட அடிமையாயிருவீங்க. திருப்பி டோர் எப்படி கழட்டுவீங்க? ரூம் டோர் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, கையில் அப்படின்னு வால் உடைச்சா எடுக்க முடியும்? டோரோட ரேட்டோட வால் உடைச்சதுக்கு நிறைய செலவாயிரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து பண்ணாதீங்க. இது ஒரு மாடல் இருக்கு, இதோ சேம் பிரைஸ் தான். ஒரு 3 கேள் 19,000 20,000 வரும் மல்டி லாக் உங்களுக்கு. இது ஒரு மாடல் இருக்கு 19,000 சிங்கிள் லாக், 20,000 மல்டி லாக் வரும். இது பாக்ஸ் ஃப்ரேம், இது வந்து ரன்னிங் வல்ல மாட்டல 3 கேள் 17,600 சிங்கிள் லாக் வரும், 19,000 மல்டி லாக் வரும் ரேட் உங்களுக்கு. இதுக்கப்புறமா காட்டுற போது பாத்தீங்கன்னா 3 அடி காட்டுறேன். இதே மாடல் பாத்தீங்கன்னா மார்ஷல் சொல்லுவாங்க. இந்த டோர் வந்து அதே வந்து 3 அடி 3.25 3 4 அடியில வருது. இது டோர் உங்களுக்கு பார் ஹேண்டிலோட வந்துடும். டோர் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த டோர் காஸ்ட் பாத்தீங்கன்னா 3 அடி எடுத்தீங்கன்னா 35,000 வரும். அதே மாதிரி இதே வந்துட்டு கிளாஸ் டோர் சொல்லுவாங்க, 4 அடி. இது 4 அடி டோர் வந்து கிளாஸ் டோர். இது ரொம்ப அருமையான டோர், பியூட்டிஃபுல்லா இருக்கும் டோர். உங்களுக்கு காஸ்ட் பாத்தீங்கன்னா இது 54,000 வரும் டோர் காஸ்ட் உங்களுக்கு. ஒரு டோர் வாங்கினீங்கன்னா மெயினா என்ன செக் பண்ணுவோம்னா அதோட டியூரபிலிட்டி. இது வந்து SS 304 கிரேட் கொடுக்குறோம். 304 கிரேட் ஏன் கொடுக்குறோம்? 304 கிரேட் SS மேல பெயிண்ட் அடிச்சு தரோம் உங்களுக்கு. இது மேல மல்டி டைம் நீங்க கிளீன் பண்ணா, தண்ணி போட்டு வாஷ் பண்ணா கூட உங்களுக்கு ஃபியூச்சர்ல துரு பிடிக்காது. SS இது கொடுத்துருக்கோம், ஹை டியூரபிள். நீங்க வாஷப்படி டெய்லி வாஷ் பண்ணலாம், கிளீன் பண்ணலாம், அதுக்கு ஒண்ணுமே பாதிப்பு வராது, உங்களுக்கு துருப்பு பாதிப்பு வராது. இது வந்து அப்படியே உடன் கிரெயின்ஸ் மாதிரியே இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. டோரு கிளாஸ் டோரு 4 கேள் 54,000 ரூபாய் டோர் காஸ்ட். இது ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு. இது மார்ஷல் சொல்லுவாங்க. இது 4 கேள் உங்களுக்கு. இது பார் ஹேண்டிலோட வந்துடும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். கீழே SS 304 கிரேட் வந்துடும். எல்லாமே உள்ள இருக்கு. ஹனிகாம் பேப்பர் கிடையாது, ராக்குல் ஃபோம் இருக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 55,000 ரூபாய் இதோட டோர் காஸ்ட். இது வந்து ரொம்ப அருமையான டோர். ஃபாஸ்ட் பை நம்ம கிட்ட நல்லா போயிட்டு இருக்கு. கீழ் டோர் தானே, எதுக்கு போய் மெயின்டைன் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஆயில் போடணும், கீழ் சைட் போடுறது ஆயில் போடணும். ஆயில் போட்டு டோர் போட்டு தேய்ச்சிங்கன்னா 5 வருஷம் வர டோர் 25 வருஷம் வரும். டோர் ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரி பாருங்க சார், இது 3.5 கேள். நார்மலா இது வந்து செமி வால் கவர் சொல்லுவாங்க. செமி வால் கவர்னா மத்த கம்பெனி செமி வால் கவர்னா 5 இன்ச் 6 இன்ச் தான் வரும். ஃப்ரேமோட அகலம் சொல்லுவாங்க, அகலம் ஃப்ரேமோட அகலம் சொல்லுவாங்க. இந்த டோர் பாத்தீங்கன்னா செமி வால் கவர் நம்மளது ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும். 7.5 இன்ச் அகலம், 7.5 உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7.5 அகலம் ஜாஸ்தி உங்களுக்கு. காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் வரும். பார் ஹேண்டிலோட வருது. நிறைய பேர் 9 இன்ச் டோரு 1 இன்ச் ஜாஸ்தி, நம்ம டோரோட 1 இன்ச் 2 இன்ச் ஜாஸ்தி வச்சுட்டு 38,000 ரூபாய் வாங்குறாங்க. இந்த டோரோட காஸ்ட் உங்களுக்கு 2 இன்ச் ஜாஸ்தி பண்ணிட்டு ஃப்ரேம் உங்களுக்கு 38,000 வாங்குறாங்க. பெரிய ஃப்ரேமுக்கும் சின்ன ஃப்ரேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய ஃப்ரேம் வாங்குனீங்கன்னா இப்படி தட்டினா சவுண்ட் வரும், சின்ன ஃப்ரேம் வாங்குனீங்கன்னா தட்டினா சவுண்ட் அவ்வளோ வராது உங்களுக்கு. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா 7.5 இன்ச் ஃப்ரேம் எடுத்து வந்திருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு.
காஸ்டும் கம்மி, டியூரபிலிட்டியும் ஜாஸ்தி, எக்கனாமிக்கல் கேட்டகரி கஸ்டமர் வாங்குறதும் ஈஸியா இருக்கும். பெரிய ஃப்ரேம்ல இந்த மாதிரி வாங்கிட்டு தட்டினா சவுண்ட் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு உள்ள கலவை போட சொல்லுவாங்க. தயவு செய்து கலவை போடாதீங்க, கலவை போட்டு ஒரு கண்டம் ஆயிரும். தயவு செய்து நீங்க இப்போ உங்களுக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பா தெரியும். இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் கிரெயின்ஸ்ல வரும், பார் ஹேண்டிலோட வரும், 7.5 inch ஃப்ரேம், 30,000 rupees காஸ்ட் இந்த டோர் வருது உங்களுக்கு. அதே மாதிரி இது 4 கேல், இது உங்களுக்கு பார் ஹேண்டிலோட வந்துடும். இது 4 கேல், காஸ்ட் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் வரும். அருமையான டோரு, கீழே SS304 கிரேடும், உள்ள ஒரு ஹாட் ஃபார்ம் ஃபீலிங்கோட வந்துடும். ரொம்ப ரொம்ப டைனாமிக் டோர், நல்ல ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு சார் இந்த டோர் உங்களுக்கு. இந்த டோர் பாருங்க 5க்கு 7 சார், பிரீமியம் கேட்டகரி டோரு, 5க்கு 7, ரொம்ப 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 சாலிடா இருக்கும் டோர் உங்களுக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த கம்பெனி ரொம்ப குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துருக்காங்க. டோரோட டியூரபிலிட்டி நல்லா இருக்கு. இது 90 mm திக்னஸ் சொல்லுவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க, என்ன பை 90 mm கொடுக்குறான், நீங்க என்ன 70 mm கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. 90 mmல அவன் என்ன ஃபில் பண்ணி தரான், பேப்பர் உள்ள ஃபில் பண்ணிட்டு அகலம் ஜாஸ்தி பண்ணிட்டு உள்ள பேப்பர் ஃபில் பண்ணி கொடுத்துருவான். மக்களுக்கு என்ன தெரியும், பா 90 mm பா சூப்பர் பா அப்படின்னுவாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க சார், உங்க பணத்துக்கு நீங்க வேல்யூ வைங்க, தயவு செய்து வெளில போய் ஏமாறாதீங்க. 90 mmனா டோரோட ஷீட்டோட திக்னஸ் 2 mm வரணும், பேக்கோட ஃப்ரேம் திக்னஸ் ஃப்ரீ ஷீட் திக்னஸ் 1 mm வரணும், உள்ள ஹார்ட் ஃபார்ம் வரணும். அப்போதான் அது 90 mm சொல்லி ஒரு டோர். ஓகேங்களா, நிறைய பேர் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ச்சஸ் எடுத்துட்டு வரும். இந்த இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா உள்ள போய் லாக் ஆயிரும் சார், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு லாக் ஆயிரும். இந்த பீடிங் உள்ள போய் லாக் ஆயிரும். யாராவது திருட லாக் பண்ணா கூட உங்களுக்கு லாக் ஆகாது, ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ சையட் டோர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 9 years 9.5 years ஆயிடுச்சு சார் தொழில் ஸ்டார்ட் பண்ணி. டோரோட குவாலிட்டி நல்லா இருந்தா சேல் பண்ணுவேன். இந்த டோர் நல்லா இல்ல நான் சேல் பண்ண மாட்டேன், எடுத்து வெளில வச்சிருவேன். பிசினஸ்ல கஸ்டமருக்கு நல்ல பொருள் கொடுக்குதான் என்னோட மோட்டிவ். வராங்க கஸ்டமர், இது நல்லா இருக்கு சார், இது நல்லா இருக்கு சார், இது நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில கஸ்டமர் காட்டுவாங்க. அப்படி கிடையாது. நான் மல்டி பிராண்ட் பண்றேன். மல்டி பிராண்ட் பண்ணனால கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த பிராண்டு அந்த குவாலிட்டியில எடுத்துட்டு வந்தா தான் நான் சேல் பண்ணுவேன். இல்லைன்னா எடுத்து ஓரமா வச்சுட்டு கஸ்டமர் ஷோரூம்ல காட்ட மாட்டேன். நல்லா இல்ல சார், நாளை கஸ்டமர் எடுத்து காட்டும், இந்த டோர் இருக்கான்னு கேட்பாங்க. இல்ல சார் நான் இந்த டோர் நான் விற்கிறது இல்லை, இதுல குவாலிட்டி இஷ்யூஸ்னால நான் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சாதாரண ஒரு பூர்விகா ஷோரூம் போறீங்க, ஒரு மொபைல் வாங்கினா கூட எனக்கு கேட்டகரி பிசினஸ் கேட்டகரி என்ன நல்ல போன் சொல்லி எனக்கு தெரியாது. அந்த சேல்ஸ்மேன்ஸ் தான் தெரியும் அந்த போன் நல்ல போனா நல்ல போன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஒரு சேல்ஸ்மேன், நான் கம்பெனி ஓனர் தான், பட் நான் அவங்களுக்கு ஒரு சேல்ஸ்மேன். நான் சேல்ஸ்மேன் மாதிரி உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறதா என்னோட மோட்டிவ். கஸ்டமர் நல்லா பொருள் கொடுக்கலாம், சரி கம்பெனிங்க ஏதோ ஆஃபர் கொடுத்துருக்கான், இது நீங்க வித்தா நீங்க இன்சென்டிவ்ஸ் ஸ்டாஃப்க்கு சொல்லிடுவாங்க, ஸ்டாஃப் உங்க தலையில கட்டத்துக்கு பார்ப்பாங்க, அப்ப நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு மாடல் சார், கேடிலக் சொல்லுவாங்க டோர் மாடல், பிரெஞ்ச் ஹேண்டிலோட வரும் உங்களுக்கு. ரொம்ப அருமையான டோரு, குவாலிட்டி ஹெவியா இருக்கும். ஒரு 3 அடி டோர் வாங்கினீங்கன்னா எக்கனாமிக்கல் கேட்டகரி டோர் எங்கிட்ட எடுத்தீங்கன்னா 37 kg வரும். பிரீமியம் கேட்டகரி எடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 48 kg வரும். மல்டி லாக் எடுத்தீங்கன்னா மோர் தென் 50 kg வரும். சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 23,700 வரும். மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 24,100 வரும். இந்த பிரைசிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 months பிரைசிங். இது உங்களுக்கு பிரைசிங் எனி டைம் கொஞ்சம் கம்மி கூட ஆக சான்ஸ் இருக்கு, ஜாஸ்தியோட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒயிட் டோர் சார், இது ஒயிட் டோர் நம்மகிட்ட புதுசா வந்திருக்கு. பிரில்லியன்ட் குவாலிட்டி, இது ரொம்ப ஹெவி டியூட்டி சாலிடா கொடுத்துருக்காங்க, ஷீட் திக்னஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு டோர் வாங்கினீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷீட் குவாலிட்டி டிஃபர் ஆகும். ஃப்ரண்ட் 1 mm வரும் நம்ம கிட்ட, பேக்ல 0.8 mm வரும். இந்த டோர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் 1.2 வரும், பேக்ல 1 mm வரும். ஹெவி டியூட்டி சாலிடா இருக்கும் டோர். உங்களுக்கு குவாலிட்டி இப்படி இருக்கு சொல்லி ஒரு ஷோரூம் போறீங்க, அந்த ஷோரூம் போயிட்டு எங்க ஷோரூம் வந்தீங்கன்னா டோட்டல் டிஃபரன்ஸ் நீங்க குவாலிட்டியில பார்க்கலாம். ஸோ இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 21,000 வரும், மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 23,000 வரும். டோரோட குவாலிட்டி நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க மேல டெரஸ் பால்கனிக்கு போடலாம், வெயில் படத்துல போடலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உடன் ஃபினிஷ்ல வருது, உடன் கிரெயின்ஸ் சூப்பரா இருக்கும் டோரு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 19,000 வரும். சிங்கிள் லாக், மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 20,000 வரும் சார். இது ரொம்ப நல்ல டோர், நம்ம கிட்ட அதிகமா சேலர் டோர், ரொம்ப அருமையான டோர். பிரைஸும் ஜாஸ்தி கிடையாது, பிரைஸும் கம்மி தான். சிங்கிள் லாக் எடுத்தீங்கன்னா 18,700, மல்டி லாக் எடுத்தீங்கன்னா 20,000 வரும். ஹை டியூரபிள் டோர், ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு. ரொம்ப அருமையான டோர், வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப், டிஃபரெண்ட் கேட்டகரி இருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் டோர். புளிங் இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் மழை பெஞ்சு தண்ணியிலேயே அப்படியே டோர் இருந்ததுன்னா அது ஒன்னாக வாட்டர் ப்ரூஃப் சொல்லுவாங்க. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேலு, 3.25 கேலு, 3 கேலு, 4 கேலு நம்ம கிட்ட இருக்கு. ரொம்ப எலிகென்ட் டோர். இது மெயினா நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பிராண்டட் லாக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். இந்த பிராண்டட் லாக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 15 வருஷம் இருக்கும் அதே லாக்கிங் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனி என்ன எடுத்துட்டு வரான், ஹுக் லாக் எடுத்துட்டு வரான், 18 லாக்ன்றான், 19 லாக்ன்றான். ஸ்டாண்டர்டா ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருந்தாதான் ஒரு கம்பெனில
உங்களுக்கு வந்து லாகிங் சிஸ்டம் சப்ளை பண்றது ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்னா முக்கியம் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு அதே ஸ்டாண்டர்ட் லாகிங் சிஸ்டம் நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சையத் வந்து சென்னையில இருக்கான், கோயம்புத்தூர்ல எப்படி சர்வீஸ் பண்ணுவான், மதுரையில எப்படி சர்வீஸ் பண்ணுவான், ஈரோட்ல எப்படி சர்வீஸ் பண்ணுவான், காரைக்கால்ல எப்படி சர்வீஸ் பண்ணுவான் அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 நான் தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ல. இன்னும் டோர் டீடைல் பத்தி தெரியணும்னா சையத் ஸ்டீல் வலசரவாக்கம் சென்னை கான்டாக்ட் பண்ணுங்க சார். நன்றி, வணக்கம் சார்.